Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸ் உடைய அட்மிஷன் ப்ரொசீஜர் தென் பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும் காலேஜஸ் டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி A2 Career Check YouTube channel நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. WhatsApp, Telegram, Instagram பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார்ம் டி கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் வீடியோ நம்ம ஒன்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல காலேஜ் டீடைல், அட்மிஷன் ப்ரொசீஜர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும், கட் ஆஃப் டீடைல்ஸ் இந்த வீடியோல கிளியரா பார்த்துடலாம். அட்மிஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ற மாதிரியே தான் ஃபார்ம் டிக்கும் செப்பரேட் செக்ஷனா நம்ம டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தான் கவுன்சிலிங் அப்படிங்கறத கண்டக்ட் பண்றாங்க. இங்க ஃபார்ம் டிக்கு டோட்டலா 2 வேல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்றது. இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் மூலமா கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அதாவது பிரைவேட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்றது. இந்த ரெண்டு வேல பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல ஃபார்ம் டி கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது கிடையாது, ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான். தென் பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறதும் பாராமெடிக்கல் போத் ஃபார்ம் டிக்குமே 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடையாது. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மினிமம் லேக்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஒரு ஆவரேஜான காலேஜ்ல நீங்க ஃபார்ம் டி படிக்கிறீங்க அப்படின்னா 2.5 லேக்ல இருந்து 3 லேக் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டாப் லெவல் காலேஜஸ்ல போறீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 3.5 லேக்ல இருந்து 4 லேக்ஸ் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது காலேஜ்க்கு காலேஜ் பாத்தீங்கன்னா வேரி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்த்துடலாம். 2024ல 3000 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ம் டிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. 2025ல பாத்தீங்கன்னா 13,000 ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் டிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. 2026ல எத்தனை பேர் அப்ளை பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த ஃபார்ம் டி கோர்ஸ் பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் அவேர்னஸா இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படிங்கறதே வெளியே தெரிய வருது. இயர்லி அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இயர் பாத்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃப் ஒரு டாப் காலேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னா 170+ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா டாப் காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ஆவரேஜ் காலேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 150 ஒரு 155க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் ஒரு மாடரேட்டான செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு 125ல இருந்து ஒரு 110 அல்லனா 100 இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இயர் அப்ளிகேஷன் எவ்வளவு அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கும். ஒரு சேஃபஸ்ட் சைட் அப்படின்னா ஒரு 125க்கு மேல இருக்கிறது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேக்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஒரு ஆவரேஜ் காலேஜ்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2.5 லேக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டாப் மோஸ்ட் காலேஜ்ல ஃபார்ம் டி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 3 லேக்ஸ்ல இருந்து 3.5 லேக்ஸ்க்கு மேல போறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தான் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கான கவுன்சிலிங்மே டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அஸ் யூசுவல் பாராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு பண்ற மாதிரி இதுக்கு நீங்க அப்ளிகேஷன் போடணும். எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்டா வரும். ரேங்க் லிஸ்ட்க்கு தென் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்னா காலேஜஸ் சூஸ் பண்றது. இப்போ நீங்க காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் ஃபார்ம் டி கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ். தென் இதே மாதிரி பாராமெடிக்கல், ஃபார்ம் டி, ஜிஎன்எம் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு தொடர்ந்து A2 Career Check யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸை A2 Career Check அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு டிஎம் பண்ணுங்க. உங்க டவுட்டை நான் கிளாரிஃபை பண்றேன். தென் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.